Hello students, next exercise number 5.3 ல sums பார்க்க போறோம். fourth sum பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி first ல இருந்து third sum வரைக்கும் playlistல இருக்கு. Next fourth sum, how many terms of the AP கொடுத்திருக்காங்க 9, 17, 25 must be taken to give a sum of 636. ஸோ இந்த ஏபியில் எத்தனை டேர்ம்ஸ் நம்ம சம் பண்ணணும் அப்படின்னா 636 வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம கிவன் ஏபி எழுதிக்கலாம். கிவன் ஏபி இஸ் 9, 17, 25 தான் கிவன் ஏபி. இதில் எத்தனை டேர்ம்ஸ் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டோட்டல் சம் வந்து 636 வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம SNன்னு எடுத்துக்கலாம். ஸோ எத்தனை டேர்ம்ஸ்ன்னு தெரியாது, அதனால நம்ம SN இஸ் ஈக்குவல் டு 636ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும், n கால்குலேட் பண்ணணும். ஸோ கிவன் ஏபியிலிருந்து என்னென்ன டீடைல்ஸ் எடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கலாம். A இஸ் ஈக்குவல் டு 9 ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் D இஸ் ஈக்குவல் டு காமன் டிஃபரன்ஸோட ஃபார்முலா A2 மைனஸ் A1. ஸோ A2ங்கிறது செகண்ட் டேர்ம். ஸோ 7 மைனஸ் 9, சாரி இது வந்து 17 மைனஸ் 9 which is equal to 8. ஸோ காமன் டிஃபரன்ஸ் நம்மளுக்கு 8 கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்மளோட SN ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். we know that SN is equal to n divided by 2a plus n minus 1 into d. ஸோ இதில் பார்த்தோம்னா SN நம்மளுக்கு வேல்யூ தெரியும், A யோட வேல்யூ தெரியும், D யோட வேல்யூ தெரியும், காமன் டிஃபரன்ஸோட வேல்யூ தெரியும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது n தான் கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ SN ஓட ஃபார்முலா SN ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். 636 is equal to n divided by 2 into a வந்து 9 plus n minus 1 into d வந்து 8, காமன் டிஃபரன்ஸ் 8. ஓகே, இப்போ 636 into 2, இந்த 2 வந்து இந்த பக்கம் கொண்டு போயிடலாம், which is equal to n into 9 2s are 18 plus இந்த 8 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 8 into n 8n minus plus into minus minus 8 into 1 8. ஓகே, இப்போ 636 into 2 which is equal to, இதில் வந்து நம்ம 2 வந்து காமனாக எடுத்துக்கலாம். ஏன்னா 18 2ஆல் டிவைட் பண்ணலாம், 8 2ஆல் டிவைட் பண்ணலாம், 8 2ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ 2 நம்ம காமனாக எடுத்துக்கலாம். 2 வெளியில் எடுத்துட்டோம்னா 2 9s are 18 plus 2 4s are 8 minus 2 4s are 8. ஓகே, இப்போ இந்த 2வும் கேன்சல் ஆயிடும். ஓகே, ஸோ ரிமைனிங் இருக்கிறது 636 is equal to, இந்த எண்ணை வந்துட்டு உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். n into 9n அப்புறம் பிளஸ் 4n into n வந்து 4n ஸ்கொயர், n into n வந்து n ஸ்கொயர் plus into minus minus 4n. ஸோ இது கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் 636 equal to 4n ஸ்கொயர் 9n minus 4n, 9n minus 4n வந்து plus 5n. ஓகே, இப்போ இந்த 636 அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். 0 is equal to 4n ஸ்கொயர் plus 5n plus 636 வந்து அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் 636 ஆகிடும். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இந்த ஈக்குவேஷன் வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா இந்த இதோட எண்ணோட இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ எண்ணுக்கு வந்துட்டு நம்மளுக்கு 2 ரூட்ஸ் கிடைக்கும், 2 வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகே, ஸோ அந்த ஃபார்முலாவுக்கு ஃபார்முலா வந்து n is equal to minus b plus or minus square root of b square minus 4ac divided by 2a. இதான் அந்த ஃபார்முலா, n ரூட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. இதில் பார்த்தீங்கன்னா a யோட வேல்யூ 4, b யோட வேல்யூ 5, இந்த இருக்கு 5, c யோட வேல்யூ மைனஸ் 636. இதை அப்படியே கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஓகே, இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி, அப்போ -5
plus or minus square root of b square அப்படின்னா 5 square 5 square வந்து 25 minus 4 into a வந்து 4 c வந்து minus 636 okay divided by 2 into a வந்து 4 இப்போ the minus 5 is equal to minus 5 plus or minus square root of 25 4 4s are 16 so minus 16 into minus 636 divided by 8 4 2s are 8 okay is equal to minus 5 plus or minus square root of 25 the minus into minus plus 636 into 16 போட்டிங்கன்னா value 10176 so divided by 8 is equal to minus 5 plus or minus square root of the 10176 plus 25 add பண்ணிக்கங்க இது ரெண்டே add பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு value 10201 divided by 8 n is equal to minus 5 plus or minus இது வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஓகே ஸோ அது வந்துட்டு இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 101 வருது ஸோ இது வந்து எக்ஸாமில் நீங்கள் எல்லா நம்பர்ஸ்க்கும் போட்டு பார்த்துட்டு பண்ணீங்க அப்படின்னா டைம் எடுக்கும் ஸோ அதனால இந்த வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க 101 இன்ட்டு 101 வந்து 10201 ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10201 இஸ் 101 ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ டிவைடட் பை 8 n is equal to minus 5 இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கு ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ் போட்டுக்குவோம் ப்ளஸ் 101 டிவைடட் பை 8 அனதர் ரூட் வந்து n is equal to minus 5 minus 101 divided by 8 ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனால நம்மளுக்கு ரெண்டு ரூட் கிடைக்கும் ப்ளஸுக்கு ஒன்று மைனஸ்க்கு ஒன்று ரெண்டு கிடைக்கும் ஸோ இப்போ ப்ளஸுக்கு பார்க்கலாம் 101 minus 5 வந்து 96 divided by 8 ஸோ 8 1s are and 8 12s are 96 ஸோ இப்போ n is equal to 12 இந்த பக்கம் மைனஸ் சைன் பார்த்தோம்னா n is equal to minus 101 minus 5 வந்து minus 106 divided by 8 ஓகே இப்போ இதை கேன்சல் பண்ணலாம் 2 4s are 8 2 5s are 10 அப்புறம் 2 3s are 6 அப்போ n is equal to minus 53 divided by 4 ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்துட்டு எப்போவுமே ஹோல் நம்பராக தான் இருக்கும் 13 14 அந்த மாதிரி இந்த மாதிரி ஃப்ராக்ஷனாக வந்துட்டு இருக்காது ஸோ அதனால நம்ம ஹோல் நம்பரை மட்டும் எடுத்துக்கிறோம் ஸோ சின்ஸ் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இஸ் எ ஹோல் நம்பர் therefore n is equal to 12 ஸோ இந்த வேல்யூ நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கலாம் சின்ஸ் இட் இஸ் அ ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதை நெக்லெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஹோல் நம்பரை மட்டும் எடுத்துக்கலாம் ஸோ இந்த சம்மோட ஆன்சர் 12 நெக்ஸ்ட் நம்ம ஃபிஃப்த் சம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம் பார்க்கலாம் the first term of an AP is 5 ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மோட நோட்டேஷன் என்னது a ஸோ a is equal to 5 போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் the last term is 45 லாஸ்ட் டேர்மோட நோட்டேஷன் an ஸோ an is equal to 45 and the sum is 400 so sum of n terms oda notation sn is equal to 400 find the number of terms and common difference so enna find பண்ணனும்னா to find number of terms notation n so number of difference and common difference d value find பண்ணனும் ஓகே இப்போ sn வந்துட்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டேர்மும் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேர்மும் கொடுத்துருக்காங்க ஸோ S1 ஓட ஃபார்முலா Sn is equal to n by 2 into a plus an இந்த ஃபார்முலா வந்து ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் கொடுத்துருந்தா மட்டும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் Sn is equal to n divided by 2 into a plus an இப்போ Sn ஓட வேல்யூ 400 சப்ஸ்டிட் பண்ணுங்க 400 equal to n வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ணணும் ஸோ n divided by 2 into a plus an 5 plus 45 இப்போ 400 into
2 is equal to n into 45 plus 550. So n is equal to 400 into 2. இந்த பக்கம் இருக்க 50 கீழே வந்துச்சுன்னா டிவைடடாக மாறிடும். ஸோ ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 5 1s are 5, 5 8s are 40. ஸோ n is equal to 16. இப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 16. ஓகே, ஏஎன் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேர்ம் வேல்யூ நம்மளுக்கு கிவன் டேட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏஎன் இஸ் ஈக்குவல் டு 45. இப்போ என்னோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு 16. ஸோ தேர்ஃபோர் சப்ஸ்டியூட் n இஸ் ஈக்குவல் டு 16. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் இந்த எண்ணுக்கு பதிலாக 16 போட்டுக்குங்க இங்கே. இப்போ ஏ 16ஓட வேல்யூ 45 மாறிடுமா? என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு 16. இந்த எண்ணுக்கு பதிலாக இப்போ 16 சப்ஸ்டியூட் பண்ணி. இப்போ ஏ 16 இஸ் ஈக்குவல் டு 45. நெக்ஸ்ட் ஏ 16ஓட ஃபார்முலா ஏ பிளஸ் 16 மைனஸ் 1 15d இஸ் ஈக்குவல் டு 45. இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் தெரியும் 5 பிளஸ் 15 இன்டூ டி இஸ் ஈக்குவல் டு 45. இப்போ 15d இஸ் ஈக்குவல் டு 45 மைனஸ் 40. 15d is equal to 45 minus 45. Sorry, 45 minus 40. So 15d is equal to 45. 15d is equal to 45 minus 5. 45 minus 5. So 45 minus 5, 40. So d is equal to 40 divided by 15. So 5 3s are 15, 5 8s are 40. So therefore common difference d is equal to 8 divided by 3. So இந்த சம்ல என்ன கேட்டிருந்தாங்கன்னா n வேல்யூ கால்குலேட் பண்ண சொன்னாங்க. n is equal to 16 கால்குலேட் பண்ணியாச்சு. அந்த n வேல்யூ வச்சு காமன் டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணியாச்சு. இதான் அந்த சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம 6th சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 6th சம் பார்க்கலாம். The first and last terms of AP are 17 and 350 respectively. So first term ஓட நோட்டேஷன் உங்களுக்கு தெரியும் a. So a equal to 17 and last term of the AP, last term of the notation an is equal to 350. If the common difference is 9, so common difference of the notation d is equal to 9. How many terms are there? So number of terms கேட்டிருக்காங்க. So n value கேட்டிருக்காங்க. And what is their sum? ஸோ சம் கேட்டிருக்காங்க. SN வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ SNக்கு முதல்ல நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா SNோட ஃபார்முலாவில் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். அதுக்கு AN கொடுத்துருக்காங்க. AN இஸ் ஈக்குவல் டு 350. இது ஃபார்முலா ஃபார் AN வந்து A பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி. ANக்கு பதிலாக A பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி போட்டுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 350. இப்போ ஏஎன் வந்து 350 கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ வேல்யூ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 17 பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ காமன் டிஃபரன்ஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 350. இப்போ 17 பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ 9 இங்கேயே வச்சுக்கலாம். 350 இந்த 17 அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ மைனஸ் 17 மாதிரி. by n minus 1 into 9 is equal to 350 minus 17. 350 minus 17 போட்டோம்னா 333 வரும். 333. So by n minus 1 is equal to 333 divided by 9. n minus 1 is equal to 9 ones are 9 3s are 27, remaining 6 வரும். அப்புறம் 9 7s are 63. இப்போ n minus 1 is equal to 37. So n is equal to 37 plus 1. அப்போ n is equal to 38. இப்போ நம்ம n வேல்யூ கால்குலேட் பண்ணியாச்சு. n வேல்யூ கால்குலேட் பண்ணாமல் இப்போ sn வேல்யூ ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ we know that sn formula sn is equal to n divided by 2 into a plus an.
ஏன்னா ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் நம்மளுக்கு தெரியும், அதனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எத்தனை டேர்ம்ஸு கால்குலேட் பண்ணணும், 38 டேர்ம்ஸுக்கு, அதனால் என்னுக்கு பதிலாக 38 போட்டுக்கலாம். ஸோ எஸ் 38 இஸ் ஈக்குவல் டு 38 டிவைடட் பை 2 இன்ட்டு ஏயோட வேல்யூ 17 ப்ளஸ் ஏ என்னுக்கு பதிலாக 38 ஏ 38 போட்டோம்னா அது ஏ என்னோட வேல்யூ எவ்வளோ 350 கொடுத்துருந்தாங்க, அதே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 38 கேன்சல் பண்ணோம்னா 19 இன்ட்டு 17 ப்ளஸ் ஏ 38ஓட வேல்யூ 350, அதாவது ஏஎன்னோட வேல்யூ கொடுத்துருந்தாங்க, என் வேல்யூ வந்து 38, ஸோ ஏ 38ஓட வேல்யூ 315 போட்டுக்கிட்டாச்சு. இஸ் ஈக்குவல் டு 19 இன்ட்டு 350 ப்ளஸ் 17, இப்போ 367 வருமா? இப்போ 367 இன்ட்டு 19, 367 இன்ட்டு 19 போட்டிங்கன்னா 6973. ஸோ தேர்ஃபோர் எஸ் 38 இஸ் ஈக்குவல் டு 6973. சம் ஆஃப் 38 டேர்ம்ஸ் ஈக்குவல் டு 6973. இதான் இந்த சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம 7th சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 7th சம் பார்க்கலாம். ஃபைண்ட் தி சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 22 டேர்ம்ஸ். ஸோ 22 டேர்ம்ஸோட சம் கேட்குறாங்க, அது S22 நோட்டேஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் 22 டேர்ம்ஸ் ஆஃப் AP இன் விச் D இஸ் ஈக்குவல் டு 7, காமன் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, D இஸ் ஈக்குவல் டு 7 அண்ட் 22nd டேர்ம் இஸ் 149. 22nd டேர்ம்னா A22 இஸ் ஈக்குவல் டு 149. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 22 டேர்ம்ஸ். இதுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் கண்டிப்பாக தேவை, ஏ கால்குலேட் பண்ணணும். நம்ம ஏ கால்குலேட் பண்ணணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் A22 யூஸ் பண்ணிக்குவோம். இந்த டேர்மை யூஸ் பண்ணி நம்ம ஏ கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம S22 யூஸ் கால்குலேட் பண்ணலாம். ஸோ A22ஓட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், A ப்ளஸ் 22 மைனஸ் 1 21D இஸ் ஈக்குவல் டு 149. இப்போ ஏ வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஏ ப்ளஸ் 21 இன்ட்டு டி வந்து 7 கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஈக்குவல் டு 149. ஏ ப்ளஸ் 21 இன்ட்டு 7 147, விச் இஸ் ஈக்குவல் டு 149. இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 149 மைனஸ் 147, ஏ இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ ஏ வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. டோட்டலாக மொத்தம் 22 டேர்ம்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் லாஸ்ட் வேல்யூ A22வும் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ சம் ஆஃப் 22 டேர்ம்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ வி நோ தட் ஃபார்முலா எழுதிக்கிங்க ஃபஸ்ட்டு, Sn இஸ் ஈக்குவல் டு n டிவைடட் பை 2 இன்ட்டு A ப்ளஸ் AN. ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம், ஏங்கிறது லாஸ்ட் டேர்ம். ஸோ டோட்டலாக 22 வேல்யூஸ் தான் இருக்குது. அப்போ S22 இஸ் ஈக்குவல் டு 22 டிவைடட் பை 2, ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம் 2 கண்டுபிடிச்சாச்சு, ப்ளஸ் ஏஎன் லாஸ்ட் டேர்ம் A22 அதான் வந்துட்டு 149. இது கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க. இப்போ 2 1s are 2 11 கால்குலேட் பண்ணோம்னா 11 இன்ட்டு 149 ப்ளஸ் 2 151. ஸோ 151 இன்ட்டு 11 வந்து பார்த்தீங்கன்னா 1661. ஸோ தேர்ஃபோர் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 22 டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1661. அந்த சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம 8th சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 8th சம் பார்க்கலாம். ஃபைண்ட் தி சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 51 டேர்ம்ஸ் ஆஃப் an AP. ஸோ சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 51 டேர்ம்ஸோட நோட்டேஷன் S51. S51 தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். whose second and third terms are 14 and 18. ஸோ செகண்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க, செகண்ட் டேர்ம் வந்து 14 அண்ட் தேர்ட் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா 18. இப்போ S51 நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் முதல்ல வேணும். ஏன்னா S51ஓட ஃபார்முலா SN ஃபார்முலா வந்து n/2 இன்ட்டு A ப்ளஸ் AN. இப்போ என்னோட வேல்யூ தெரியும் 51, சம் ஆஃப் 51 டேர்ம்ஸ் தான் கால்குலேட் பண்ணது. இப்போ என்னோட வேல்யூ தெரியும். ஓகே, இப்போ ஏயோட வேல்யூ ஃபர்ஸ்ட் டேர்மோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, அதை ஃபைன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஏஎன்னோட வேல்யூ ஃபைன் பண்ணணும்.
ஏ என்னங்கிறது என்னது A51, ஏன்னா என்ன வந்து 51. ஸோ A51ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியணும். A51 எப்படி கால்குலேட் பண்ணுறது? A + 50D. இப்போ இதுக்கு நம்மளுக்கு D வேல்யூ தெரியணும். ஸோ D வேல்யூ கால்குலேட் பண்ணணும், அதே மாதிரி A வேல்யூ கால்குலேட் பண்ணணும். இது ரெண்டும் கால்குலேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். A2 = 14. A2 = 14 போட்டிருக்காங்க. A2 வந்து நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? A + D 2 - 1D. A + D = 14. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் A3 = 18. A3 ஓட ஃபார்முலா A + 3 - 1 வந்து 2D = 18. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் சால்வ் பண்ணலாம். சால்வ் 1 and 2. இப்போ A + D = 14. A + 2D = 18. ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாம். இதை மைனஸ் மைனஸ் மைனஸ். ஸோ ப்ளஸ் A மைனஸ் A கேன்சல் ஆயிரும். D - 2D வந்து -D = 14 - 18 வந்து -4. இப்போ D = இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். D = 4. இப்போ நம்ம காமன் டிஃபரன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் A வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ காமன் டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் A வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். இப்போ A + D = 14. இந்த ஈக்குவேஷனில் நம்ம D வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் D = 4 இன் ஈக்குவேஷன் 1. ஸோ ஈக்குவேஷன் 1 வந்துட்டு என்னது? A + D = 14. இதில் D வேல்யூ கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ A + Dக்கு பதிலாக 4 போட்டோம்னா which is equal to 14. இப்போ A = 14 - 4. A = 14 - 4 வந்து 10. இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு, காமன் டிஃபரன்ஸ் ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சம் ஆஃப் 51 டேர்ம்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு A51ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியணும். ஸோ A51 = A + 51 - 1 வந்து 50D. இப்போ ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம் 10 + 50 × D வந்து காமன் டிஃபரன்ஸ். D ஓட வேல்யூ 4 = 10 + 50 × 4 5 4 are 20 200. இப்போ 200 + 10 210. ஸோ A51ஓட வேல்யூ 210. இப்போ நம்ம SN வேல்யூ ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 51 டேர்ம்ஸ் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ தேர்ஃபோர் S51 வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணணும். We know that Sn = n/2 × A + AN. Therefore S51 = என்னுக்கு பதிலாக 51 போட்டுங்க. ஸோ 51/2 × A ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் டேர்மோட வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 10 + A51 என்னுக்கு பதிலாக 51 போட்டுங்க. அப்போ A51ஓட வேல்யூ 210. A51ஓட வேல்யூ 210. ஸோ 10 + 210 is equal to 51/2 × 210 + 10 220 equal to 2 1s are 110. So 110 into 51. 110 into 51 வந்து 5610. So therefore sum of first 51 terms is S51 = 5610. Next நம்ம 9th sum பார்க்கலாம். Next 10th sum பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க? If the sum of first 7 terms of an AP is 49. Sum of first 7 terms of the AP வந்துட்டு S7 is equal to 49. And the top 17 terms is 289. So 17 terms oda sum வந்து S17 is equal to 289. Find the sum of n terms. First n terms. இப்போ Sn கேட்குறாங்க. ஸோ Snக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். Sn is equal to n/2 into 2a plus n minus 1 into d. ஸோ Sn நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு a வேல்யூ தெரியணும், d வேல்யூ தெரியணும். இது ரெண்டும் கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம
ஃபஸ்ட்டு S7 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ S7 is equal to, given S7 is equal to 49. We know that Sn is equal to n divided by 2 into 2a plus n minus 1 into d. So therefore S7 is equal to, n க்கு பதிலா 7 போடுறோம். So S7 is equal to 7 divided by 2 into 2a plus n க்கு பதிலா 7 போட்டோம்னா 7 minus 1. So 6d. S7 ஓட வேல்யூ 49 கொடுத்துருக்காங்க. ஸோ 49 is equal to 7 divided by 2 into, இதில் 2 வந்துட்டு காமனாக எடுத்துக்கலாம். 2a plus d இல்லை 60ல் 2 மட்டும் அப்படியே காமனாக எடுத்துக்கிறோம். அப்புறம் 2 மட்டும் காமனாக எடுத்தோம்னா ரிமைனிங் a plus 2 3s are 6 தானே, அப்போ a plus 3d மட்டும் இருக்கும். ஓகே, இப்போ இந்த 2 கேன்சல் ஆயிடும். 7 1s are 7, 7 7s are 49. இப்போ ரிமைனிங் இருக்கிறது 7 is equal to a plus 3d. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் S17 கொடுத்துருக்காங்க. S17 is equal to 289. ஸோ ஃபார்முலா எழுதிக்கலாம். Sn is equal to n divided by 2 into 2a plus n minus 1 into d. தான் Sn ஓட ஃபார்முலா. அப்போ S17க்கு என்னக்கு பதிலாக 17 போட்டுருங்க. S17 is equal to 17 divided by 2 into 2a plus 17 minus 1. அப்போ 16d. S17 வந்து 289 கொடுத்துருக்காங்க. அப்போ 289 is equal to 17 divided by 2 into, இதுலேயும் நம்ம 2 காமனாக எடுத்துக்கலாம். 2 காமனாக எடுத்தோம்னா ரிமைனிங் இருக்கிறது a plus 2 8s are 16. ஓகே, இப்போ இந்த 2 கேன்சல் ஆயிரும். 17 1s are 17, 17s are 289. அப்போ ரிமைனிங் இப்போ 17 is equal to a plus 8d. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் 2ஐயும் சால்வ் பண்ணலாம். சால்வ் 1 and 2. ஈக்குவேஷன் நம்பர் 1 வந்து a plus 3d is equal to 7. ஈக்குவேஷன் நம்பர் 2 8a plus 8d is equal to 17. இப்போ ரெண்டையும் சால்வ் பண்ணலாம். மைனஸ் 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 ப்ளஸ் a மைனஸ் a கேன்சல் ஆயிரும். ஸோ மைனஸ் 8d ப்ளஸ் 3d வந்து மைனஸ் 5d ஈக்குவல் டு மைனஸ் 17 ப்ளஸ் 7 வந்து மைனஸ் 10. இப்போ d is equal to minus 10 divided by minus 5. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். 5 2s are. அப்போ d is equal to 2. இப்போ நம்ம a வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். சப்ஸ்டியூட் d is equal to 2 in equation 1. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 என்னது? a plus 3d is equal to 7. அப்போ a plus 3 into d க்கு பதிலாக 2 போட்டுக்கலாம். is equal to 7. இப்போ a plus 6 is equal to 7. அப்போ a is equal to 7 minus 6, a equal to 1. இப்போ d வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, a வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? sum of n terms. இப்போ Sn is equal to n by 2 into 2a plus n minus 1 into d. இந்த sum of n termsக்கு ஃபார்முலா. இப்போ இந்த aயும் dயும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். which is equal to n divided by 2 into aக்கு வந்துட்டு 1 plus n minus 1 into d ஓட வேல்யூ 2 is equal to n divided by 2 into 1 2 plus இந்த 2 உள்ள இன்டூ பண்ணிக்கலாம் 2n minus 2. இப்போ minus 2 plus 2 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இருக்கிறது 2n into n 2n square divided by 2. இந்த 2 கேன்சல் ஆயிரும். ஸோ therefore Sn is equal to n square. sum of first n terms இந்த given AP வந்துட்டு Sn equal to n square. இதான் 10th sum. நெக்ஸ்ட் நம்ம 11th sum பார்க்கலாம். நெக்ஸ்ட் 10th sum பார்க்கலாம். லாஸ்ட் சம் வந்து 9th sum, 10th sumனு தப்பா சொல்லிட்டேன். இப்போ பார்க்க போகிறது தான் 10th sum. ஸோ 10th sum வந்து show that a1, a2 an form an AP where an is defined as follow. an வேல்யூ கொடுத்துருக்காங்க. an is equal to first subdivision an equal to 3 plus 4n, second subdivision an is equal to 9 minus 5n. இது வந்துட்டு AP ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஆல்சோ ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 15 டேர்ம்ஸ் இன் ஈச் கேஸ். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்லையும் S15 கண்டுபிடிக்கணும், செகண்ட் சப்டிவிஷன்லையும் S15 கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட்டு நம்ம இது வந்துட்டு AP ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்
an is equal to 3 plus 4n. ஸோ இது வந்துட்டு ஏபி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு காமன் டிஃபரன்ஸ் சேம்னு சொல்லி ப்ரூவ் பண்ணாலே போதும். ஓகே, ஸோ சப்ஸ்டியூட் n is equal to 1. என்னுக்கு பதிலாக 1 போடுங்க. அப்போ a1 is equal to 3 plus 4 into 1. 3 plus 4 7. இப்போ a1 ஓட வேல்யூ 7. அதே மாதிரி a2 வேல்யூ கொண்டு சப்ஸ்டியூட் n is equal to 2. a2 வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ n equal to 2 போட்டோம்னா a2 is equal to 3 plus 4 into 2. அப்போ 3 plus 4 2 is 8. 8 plus 3 11. இப்போ a2 is equal to 11. Next substitute n is equal to 3 போடுங்க. அப்போ a3 is equal to 3 plus 4 into 3. 3 plus 12 15 வருமா. a3 is equal to 15. டோட்டலாக இப்போ 3 டேர்ம்ஸ் கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம காமன் டிஃபரன்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். சேமாக இருந்துச்சு அப்படின்னா அது ஏபி. ஓகே, இப்போ d1 is equal to a2 minus a1. ஸோ a2ங்கிறது 11 மைனஸ் a1ங்கிறது 7. இப்போ 11 மைனஸ் 4 7. நெக்ஸ்ட் d2 கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். d2 is equal to a3 minus a2. தேர்ட் டேர்ம் 15 minus 11 is equal to 4. இப்போ d2வும் 4 தான் கிடச்சிருக்கு. சின்ஸ் d1 is equal to d2. இப்போ காமன் டிஃபரன்ஸ் சேமாக இருக்கா. சின்ஸ் d1 is equal to d2, therefore given series is an AP. ஸோ இதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் ப்ரூவ் பண்ணியாச்சு. செகண்டில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 15 டேர்ம்ஸ் பை S15 கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எஸ்என் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். n டிவைட் பை 2 இன்டூ 2a பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி. S15 தான் கால்குலேட் பண்ண சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 15 டேர்ம்ஸ். இப்போ சப்ஸ்டியூட் n is equal to 15. அப்போ S15 is equal to 15 divided by 2 into 2 into a. ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 7 நம்மளுக்கு ப்ளஸ் n மைனஸ் 1. 15 மைனஸ் 1 14 into d வந்து d ஓட வேல்யூ காமன் டிஃபரன்ஸ் 4 is equal to 15 divided by 2 into 7 2s are 14 plus 14 into 4 56 is equal to 15 divided by 2 into 56 plus 14 70. So 2 ones are 2, 2 35s are 70. But 35 into 15 what on 525. So therefore sum of first 15 terms in the first subdivision வந்து S15 equal to 525. இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா an is equal to 9 minus 5n. an is equal to 9 minus 5n. இப்போ substitute n is equal to 1. இப்போ a1 is equal to 9 minus 5. இப்போ a1 is equal to 4. Next a2 க்கு substitute n is equal to 2. இப்போ a2 is equal to 9 minus 5 into 2. இப்போ 9 minus 10 which is equal to minus 1. a2 ஓட வேல்யூ minus 1. இப்போ a3 கால்குலேட் பண்ணிடலாம். a3க்கு substitute n is equal to 3. அப்போ a3 is equal to 9 minus 5 into 3. இப்போ 9 minus 5 3s are 15. இப்போ 9 minus 15 வந்து minus 6. இது a3. இப்போ a1 கால்குலேட் பண்ணியாச்சு, a2 கால்குலேட் பண்ணியாச்சு, a3 கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ காமன் டிஃபரன்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ d1 is equal to a2 minus a1. a2 வந்து minus 1 minus 4 is equal to minus 5. காமன் டிஃபரன்ஸ் d1. நெக்ஸ்ட் d2 கால்குலேட் பண்ணலாம். ஏன்னா d2வும் d1ம் ஈக்குவலாக இருந்தால் தான் அது AP. அதனால தான் இப்போ d2 கால்குலேட் பண்ணுறோம். d2 is equal to a3 minus a2. a3 வந்து minus 6 minus of a2 வந்து minus 1. அப்போ minus 6 minus into minus plus
இப்போ -6 + 1 வந்து -5. இப்போ d1ம் d2வும் -5 தான். சின்ஸ் d1 is equal to d2 equal to -5, therefore it is an AP. இப்போ ஏபின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 15 டேர்ம்ஸ். சம் ஆஃப் n டேர்ம்ஸ்க்கு ஃபார்முலா n டிவைடட் பை 2 இன்டூ 2a plus n minus 1 into d. இப்போ சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 15 டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்களா, அப்போ s15 is equal to 15 divided by 2 into a வந்து ஃபர்ஸ்ட் டேர்மா, அப்போ 4 plus 15 minus 1 14 into d வந்து -5. ஓகே, இப்போ 15 divided by 2 into 4 2s are 8 plus into minus 15 into 14 into 5 70 is equal to 15 divided by 2 into 8 minus 70 வந்து -62. 2 1s are 2 3s are 6 1. but 31 into 15 -31 into 15 வந்து minus plus into minus 465. so therefore sum of first 15 terms in second subdivision வந்து -465. so இதான் 10th சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம 11th சம் பார்க்கலாம். தேங்க்யூ.